நேர்மையற்றவர்கள் கொடுக்கும் வாக்குறுதி என்றுமே தமிழை உயர்த்தாது என பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சனம் செய்துள்ளார். பழனியில் பாஜக சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த சட்டமன்ற தொகுதி பயிலரங்கத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் ஏற்படக்கூடிய 2026 ஆட்சி மாற்றம் என்பது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரு அரசியல் திருப்பு முனையாக உறுதியாக அமையும் என்கின்ற நம்பிக்கையும் மடிகை கணினி 4.5 வருஷமா ஏன் கொடுக்கல? இனி பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி பெரும்பாலும் பொங்கல் நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுப்பேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நேர்மையற்றவருடைய வாக்குறுதிகள் என்னைக்குமே தமிழனை உயர்த்தாது, தமிழகத்தை தாழ்த்து. ஒரு காலத்திலே அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் தமிழகத்திலே காவி கொடி பிஜேபி கொடி பறப்பதற்கு ஒரு அடி நிலம் கூட தர மாட்டார்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு திமுகவினுடைய கொடி நடனம்னு சொன்னா பல இடங்கள்ல எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கு. அதனால கலைஞர் அவர்களே சொன்ன வார்த்தை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க கண்கூட பாக்குறீங்க. எங்க பார்த்தாலும் பிஜேபி கொடி, எங்க பார்த்தாலும் காவி கொடி. தேர்தல் முடிந்த பின்பாக எல்லாவற்றுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு.